வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்துக்குமாரனின் நினைவேந்தல் நிகழ்வு முதலியார்பேட்டை தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நடைபெற்றது. 2008-2009 காலத்தில் ஈழத்தில் நடந்த தமிழின படுகொலை போரை தடுக்காத தமிழின பகை இந்திய அரசையும் திராவிட துரோகி திமுக அரசையும் அம்பலப்படுத்தி தமிழ் மக்கள் போராட தூண்ட தம் உடலையே எரித்து கரிக்கட்டையாக்கி கொண்ட வீரத்தமிழன் முத்துக்குமரன் நினைவேந்தல் நிகழ்வு முதலியார்பேட்டை அஞ்சல் அலுவலகம் அருகில் தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி செயலாளர் இரா வேலுசாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் தமிழர் களம் புதுச்சேரி செயலாளர் அழகர், நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ், புதுவை படைப்பாளர் இயக்கத்தின் செயலாளர் புதுவை தமிழ்நெஞ்சன், தமிழ் சிறக செயலாளர் சுகுமாரன், தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், நாம் தமிழர் கட்சி மணிபாரதி, வேலவன், பேரியக்க தோழர்கள் ஐயா முருகவேல், அரங்கதுரை, கடலூர் சூர்யா, மணிசங்கர், ராகுல், குரலற்றவர்கள் குரல் அசோக் ராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவரின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் தமிழ்மொழி உரிமை, தமிழின உரிமை, தமிழ் ஈழ விடுதலைக்கு தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேச இறையாண்மை மீட்க உயிர் நீத்த ஈகியர்கள் மீது உறுதிமொழி எடுக்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக மாநில முக்கிய நிர்வாகியும் இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான டாக்டர் சாய் சுதாகர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கும் 500 சாதுக்களுக்கு அன்னதானம் வழங்கும் அனுமதி சீட்டு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக மாநில முக்கிய நிர்வாகியும் இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான டாக்டர் சாய் சுதாகர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் அபிஷேகம் ஆராதனை செய்து கிரிவலப்பாதை செங்கம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் ஆலய மடத்தில் கிரிவல பாதையில் இருக்கும் 500 சிவ சாதுக்கள் மற்றும் சிவனடியார்களுக்கு அறுசுவை சமபந்தி போஜனம் பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவில் வழங்கப்படுகிறது. 500 சாதுக்களுக்கு அன்னதானம் வழங்கும் அனுமதி சீட்டு வழங்கும் விழாவினை புதுச்சேரி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் இன்று துவக்கி வைத்தார். அது மட்டுமில்லாமல் பிப்ரவரி 2ஆம் தேதி பிறந்தநாள் விழா காணும் மக்கள் சேவகர் டாக்டர் சாய் சுதாகர் அவர்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சாய் சுதாகர் அவர்களை வாழ்த்தி ஆசி வழங்கினார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சிவ சாதுக்களுக்கு சமபந்தி மற்றும் தட்சணை அளித்து அன்னதான விழாவினை துவக்கி வைக்க திரைப்பட புகழ் சமூக சேவகருமான திருமிகு அம்சவர்தன் மற்றும் VP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ வர்மா மருத்துவமனை குழு தலைவர் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றனர். ஆன்மீக அன்பர்களையும் சாய் சுதாகர் அவர்கள் நண்பர்களையும் விழாவிற்கு வருகை புரிந்து அண்ணாமலையாரின் அருள் பெற இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர்.
திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள கிராண்ட் செரினா ஹோட்டல் வளாகத்தில் ராஜயோகினி பிரம்மா குமாரி சிவானி ஆன்மீக நாட்டம் கொண்ட பொதுமக்களிடையே சிறுபுரை ஆற்றினார். புகழ்பெற்ற ஆன்மீக மற்றும் ஊக்கமூட்டும் பேச்சாளர் ராஜயோகினி பிரம்மா குமாரி சகோதரி சிவானி அவர்களின் சிந்தனையூட்டும் உரை நிகழ்ச்சி கிராண்ட் செரினா ஹோட்டல் வளாகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. நிகழ்ச்சியை பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையம் புதுச்சேரி மற்றும் அச்சிரப்பட்டு கிளை நிலையங்களால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமில்லாமல் கடலூர், நெய்வேலி, விழுப்புரம், திண்டிவனம் போன்ற ஊர்களிலிருந்து ஊக்கமூட்டும் பேச்சாளர் ராஜயோகினி பிரம்மா குமாரி சகோதரி சிவானி உரையை கேட்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக பிரம்மா குமாரிகள் அமைப்பின் புதுச்சேரி மற்றும் அச்சிரப்பட்டு கிளை நிலையங்கள் பொறுப்பு சகோதரி ராஜயோகினி கவிதா அவர்கள் சகோதரி சிவானி அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆன்மீக நாட்டம் கொண்ட அனைத்து பெரியவர்கள், அரசு உயர் அதிகாரிகள், மருத்துவர்கள், நீதித்துறையை சேர்ந்தவர்கள், நிறுவன தலைவர்கள், கல்வியாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். பின்னர் சிறப்பு விருந்தினர்களால் பாரம்பரிய வழக்கப்படி குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சி தொடங்கியது. குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்த அனைவருக்கும் இறை நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை சகோதரர் ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மற்றும் அச்சிரப்பட்டு பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி வைசியால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு அக்னி பிரவேசத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி வைசியால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு அக்னி பிரவேசம் மற்றும் தை வெள்ளிக்கிழமை விழா நடைபெற்று வருகிறது. அக்னி பிரவேச தின நிகழ்ச்சியை இன்று 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. 108 பெண்கள் 108 பால்குடங்களை ஏந்தி அரவிந்தர் வீதி, வைசியால் வீதி, காமாட்சி வீதி வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து மாலை புஷ்ப யாகம் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆரிய வைசிய யுவஜன சேவா சங்கத்தினர் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி சிஎம் தெரபிக்கான 17வது மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று தொடங்கியது. இதில் 700க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி சிஎம் தெரபிக்கான 17வது மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, இசை இயக்குனர் அம்பரீஷ், அரியூர் ஸ்ரீ விவேகானந்தா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவநேகன், பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் வளவன், புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் ஜெயச்சந்திரன், சினிமா துறையை சேர்ந்த குமரன், HRC கேரம் புதுச்சேரி அகாடமி சேர்மன் தண்டபாணி, துறை சேர்மன் கோகுல் ராஜா, HRC புதுச்சேரி கேரம் அகாடமி தலைவர் நடராஜன் என்கின்ற சின்னத்தம்பி, துணை சேர்மன் ராஜசேகர், செயலாளர் சதீஷ் என்கின்ற சந்தோஷ், இணை செயலாளர் முனியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேரம் போட்டியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த போட்டி 3 நாட்கள் நடைபெறுகிறது. தொடர்ந்து இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த கேரம் போட்டியில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரனின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் என்று அழைக்கப்படும் எம்டிஆர் ராமச்சந்திரனின் 91வது பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்டிஆர் ராமச்சந்திரனின் உருவப்படத்திற்கு மலர் தூவும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொழிலதிபர் டிசி மோகன்ராம் கலந்து கொண்டு எம்டிஆரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகரின் பிரைவேட் செக்ரட்டரி கிருஷ்ணமூர்த்தி, நிர்வாகிகள் வெங்கடேச கிருஷ்ணன், கிருஷ்ண ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை ஊழியர்கள், எம்டிஆர் ராமச்சந்திரனின் உண்மை விசுவாசிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் தங்கத்தேர் இழுத்தும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்தும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கோவிந்தராஜ், மோகன்தாஸ், சிவன் சண்முகம், சேகர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தோட்டத்தில் உள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்தலுக்கான பூமி பூஜையினை அனிபால் கென்னடி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை ஜெயராம் செட்டியார் தோட்டத்தில் உள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்தலுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நகராட்சி மூலம் ரூபாய் 43,18,020 செலவில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஜெயராம் செட்டியார் தோட்டத்தில் உள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்க வேண்டி பொதுமக்கள் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் இன்று அப்பணிக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். அப்போது பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்து மகிழ்ந்தனர். உடன் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், ஒப்பந்ததாரர் மோகனசுந்தரம், திமுக தொகுதி அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் சுகுமார், சந்துரு, செல்வம், காலப்பன், ராகேஷ், தொழில்நுட்ப அணி கவி, கழக சகோதரர்கள் விநாயகம், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர்.
நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வசந்த் நகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 11,27,600 மதிப்பீட்டில் கம்பி வேலி அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்த் நகர் சுடுகாடு செல்லும் பாதையின் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 11,27,600 மதிப்பீட்டில் கம்பி வேலி அமைக்கும் பணியினை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். உடன் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழக புதுவை மாநில செயலாளர் மறைந்த சரவணன் பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழக புதுவை மாநில செயலாளர் மறைந்த சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு கழக தலைவர் விஜய் ஆலோசனையின்படி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் ஆணைப்படி இன்று மதியம் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 ரோடு ஜீவா நகர் மகாராஜா திருமண நிலையம் அருகில் உணவு, தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி தலைவர் விஜி செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் சரவணனின் துணைவியார் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். முன்னதாக சரவணனின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ், வினோத், செந்தில்குமார், யுவராஜ், திருநாவுக்கரசு, புகழேந்தி, கார்த்தி, விஜய் சங்கர், கிருஷ்ணா, வெங்கடேஷ் மற்றும் ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தியாகி வி. துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய பெயர் பலகை மற்றும் உருவப்படத்தை பாஸ்கர் எம்எல்ஏ திறந்து வைத்தார். அரியாங்குப்பம் மாதா கோவில் எதிரே தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் தியாகி உருவப்படம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை சத்யவாணி வரவேற்றார். முதன்மை கல்வி அதிகாரி மோகன் முன்னிலை வகித்தார். தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் தலைமை தாங்கி புதிய பெயர் பலகை மற்றும் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து பேசினார். விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், நிர்வாகிகள் சேது, அபிஷேக், சுப்பையா, சுகதேவ், வக்கீல் கார்த்திகேயன், திமுக நிர்வாகிகள் சீதாராமன், சக்திவேல், சிவசங்கரன், முருகதாஸ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் தியாகி வி. துளசிங்கத்தின் மகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கீதநாதன் மற்றும் தேசிகன் அனைவருக்கும் நன்றி கூறினார். சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் மற்றும் கல்மேடுபேட் ஆகிய பகுதிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் பல்வேறு பணிகளை அமைச்சர் சாய் ஜே. சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநில ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் இடுகாட்டிற்கு செல்லும் பாதைக்கு ரூபாய் 8,34,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கும் கருமகாரிய கொட்டகைக்கு ரூபாய் 3,39,000 மதிப்பீட்டில் புதுப்பித்தல் பணிக்கும் மற்றும் கல்மேடுபேட் இடுகாட்டிற்கு மதில் சுவர் ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டிலும் அமைப்பதற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் அரசாணை பெறப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், செயற் பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் ஜெகதல பிரதாபன், பாலச்சந்திரன், மனோ, அஜித், ஸ்டீபன், மைக்கேல், மணிமாறன், பிரகாஷ், செல்வநாதன், ஐயப்பன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கணினி ஆய்வக கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய உயர்கல்வி திட்ட நிதியின் மூலம் புதிதாக கட்டப்பட்ட புதிய கணினி ஆய்வக கட்டிடம் மற்றும் வகுப்பறை மற்றும் கணினி பணியாளர்களுக்கான கட்டுப்பாட்டு அறையுடன் கூடிய கட்டிடம் ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் மற்றும் உள்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ஆய்வகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் உயர்கல்வித்துறை இயக்குனர் அமர் சர்மா, தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா நோக்க உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தமிழ்துறை தலைவரும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் உமா, கணிப்பொறித்துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சம்போடை சம்பா வாய்க்கால் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட சம்போடை வம்பா வாய்க்காலை தூர்வாரி ஆழ்படுத்தும் பணிக்கான ரூபாய் 2,48,000 மதிப்பீடு செய்து மனித வேலை நாட்கள் 762 என நிர்ணயித்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து 100 நாள் வேலை திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புதிதாக 100 நாள் வேலை பணிக்கு பதிவு செய்தவர்களுக்கு புதிய அடையாள அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சுடலை அருகில் உள்ள ஹார்பர் வாய்க்காலை தூர்வாரி ஆழ்படுத்தும் பணிக்காக ரூபாய் 9,54,000 மதிப்பீடு செய்து மனித வேலை நாட்கள் 2,973 என நிர்ணயம் செய்து அப்பணியினை பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் 100 நாள் வேலை திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கதிரேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர் தண்டபாணி, வளர்மதி மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது.
சாலை விதிகளை மீறுவோரால் ஏற்படும் விபத்துகளில் பொது சொத்துக்கள் சேதமடைவதுடன் படுகாயங்களும் உயிரிழப்புகளும் நிகழும் சூழல் உருவாகிறது. விபத்துகளால் ஏற்படும் மரணங்களுக்கு பிரதான காரணியாக அமைவது தலையில் ஏற்படும் காயங்களே. இவை பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் செல்வதால் ஏற்படுகிறது. இத்தகைய விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்கோபுர வீதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் தலைக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினார். இதில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கண்ணபிரான், திருவரசன், ராமதாஸ், பங்கூர் கார்த்திகேயன், சம்பத், ராஜ்குமார், ராஜ்பிரபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 48 லட்சம் செலவில் சுற்றுச்சுவர் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதி எல்லையில் 160 மீட்டர் நீளத்திற்கு புதிய சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் பள்ளி வளாகத்திற்கு அணுகு தார் சாலை அமைத்தல் ஆகிய பணிக்காக ரூபாய் 48.65 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெற்று அப்பணியினை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ஜெயமாறன், ராஜ் மற்றும் பள்ளி துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக பிரமுகர் ஞானசேகரன், கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டியர்பாளையம் சிவா, திருமால், ஜெயக்குமார், நாகமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அறையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி பிப்ரவரி 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூட உள்ளதாகவும், அன்றைய தினம் 2024-25ஆம் நிதியாண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும், தொடர்ந்து சபை எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் எனவும், இதனைத் தொடர்ந்து 2025-26ஆம் நிதி ஆண்டிற்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை முழுவதுமாக காகிதம் இல்லா தொடராக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.